எழுந்திருக்கலாம் இந்த மாதிரி நான் எந்த ஃபேமிலியோட அடாப்ட் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியாது. நீ தான் கனவு வந்து பேசிட்டு இருக்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயிரவும் ஷிராயும் வந்து சொல்லிருக்கேன். ஏன்னா நம்ம ஷிராய் அந்த மாதிரி மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வச்சு நான் நினைக்கிறேன். அதனால இப்படி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்குனா ஸ்கூலு ஷிராய் கூட தான் ஒன்றா போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டில் நமக்கு ஹீரோவுக்கு தேவைப்படுற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதாவது கியோட்டோ யூனிவர்சிட்டியில் இவன் ஸ்கூல்லே இவன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சேர்றது வசம் மார்க்கும் குட்டாக ஸ்கோர் பண்ணுறான். இவனுக்கு இந்த உலகத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் ஷிராயி நான் என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும். அது ஏன் தெரியலையே. அப்போ நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டில் நம்ம ஹீரோ இந்த 3 பொண்ணுகள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த 3 ஈல்ஸ் பிடிச்சி எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஷிராய்க்கு சொல்கிறான். இல்லை இந்த மாதிரி எனக்கு தெரியாது, இந்த உலகத்தை தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. ஏய் வம்சர்ரா என்னை பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுக்கிட்டா இந்த பொண்ணுங்களை காமிச்சு டேய் நீ ரொம்ப கெட்ட பையன்டா அப்படின்ட்டு நம்ம ஷிராய்க்கு கோவம் கிளம்பி போயிடுறா. ஸோ நம்ம மாயிரை வந்து மறுபடியும் சண்டை வர ஆரம்பிச்சிட்டிங்களா. ஏய் உனக்கு ஷிராய் இங்கே வந்தப்போ நீ முதல்ல போய் அவன்கிட்ட எப்படி பேசுன ஞாபகம் இருக்கா, அவன்கிட்ட இப்போ அப்ரோச் பண்ண ஞாபகம் இருக்குன்னு கேட்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஷிராய் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப தனியுமையாக இருந்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோவே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்லை, சாரி நான் உட்காந்து கொஞ்சம் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அமைதி அதில் உட்காந்துருப்பா. நம்ம ஷிராய்க்கு பார்த்தா கம்முன்னு என்ன சைக்கோ தரவா பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்திருப்பா. பார்த்தியா நீ இப்படி தான் அவன்கிட்ட ஃபஸ்ட் டைம் போய் அப்ரோச் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது ஞாபகம் வந்துடுச்சு இவ்வளோ கிரிஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கான். இங்கே பாரு நீ தான் அந்த ஒரு பையன் அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உன்னை பார்த்தா அவனும் படித்து இவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கா. ஸோ நீ தான் அவனுக்கு மோட்டிவேட்டாக பண்ணுற போய் ஏதாவது பண்ணா அப்படின்னு அனுப்பிச்சுட்றாங்க. நம்ம ஷிராய் அதே இடத்துல உட்காந்துக்கிறேன். நம்ம ஹீரோ போய் இடத்துல உட்காந்து சாரி நான் உட்காந்து வேணா படிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நம்ம ஷிராயும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருங்க. ஸோ நம்ம ஹீரோ இங்கே வந்ததுனால ஏன்னா அந்த வேர்டுக்கு போக முடியாதா, அந்த சிஸ்டர்ஸ் கூட இந்த வேர்டுக்கு என்ன போக முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இடிச்சிடறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அசாயியாக இருக்கும். அசாயி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் வந்து இடிச்சிருப்பா. அசாயி உனக்கு கால் அடிபட்டுருச்சா, காலில் அடிபட்டுருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே கேர் எடுத்து கேட்கும்போது நம்ம அசாயிக்கு வந்து ஒரு மாதிரி இவ்வளோ கேர் பண்ணுறானே அப்படின்ட்டு. ஸோ இல்லை எனக்கு காதில் அடிபடல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அசாயி அந்த பேச்சு போயிடறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அசாயி ஏதோ விட்டுட்டு போகிறத பார்க்குறான். அசாயி நில்லு அப்படின்னு ஓடி வரான். நம்ம அசாயி ஒரு நல்ல பையன் தானா, எங்கே தான் கெட்ட பையனமே தெரியுறான் அப்படின்னு அசாயி யோசிச்சு பார்த்துருக்கேன். பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஓடும்போது மூச்சு தள்ளி மூஞ்சி வரும்போது மாறி போயிடும். நம்ம ஹீரோக்கு சொந்த மூஞ்சி ஓடி வரும்போது ஐயோ வந்து தொல்லை பண்ணுற பையன் தான் சொன்னதான வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்போ நம்ம அசாயி போயிட்டு இருக்கா. ஸோ ஸ்ரைனுக்கு வந்து நம்ம யாய்கிட்டையும் அசாய்கிட்டையும் காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திட்டு வரும்போது நம்ம யாய் குறுக்காட போது ஒரே ஸ்மாக்கு தூக்கி படுக்க போட்டுருவோம். நம்ம ஹீரோ அப்படியே விழுந்து போயிடுவோம். அப்போ அவன் கையில் பார்த்தா நம்ம அசாயியோட அந்த ஒரு நாட்டு இருக்கும். ஸோ அந்த ரெட் நாட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நாட்டு இருக்கும். இவர் இதுதான் கொண்டு வர பார்த்தாரா அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறாங்க. சாரி நீங்கள் கொண்டு வந்து இன்டென்ஷன் தெரியாமல் நாங்கள் உங்களை அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் 3 பேர் கிளம்ப போகும்போது இந்த ஸ்ரைன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கிராண்ட் ஃபாதர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயம் பண்ணிக்கிங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தங்களுக்கும் பண்ண தேவைகளை சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறேன். நம்ம எத்தனை தொலைஞ்சு போனாலும் கண்டுபிடிப்பேன், எவ்வளோ சமைப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா சொல்லிட்டு இருக்கும்போது இது வந்து உங்களுக்கான இடம் கிடையாது, நாங்கள் இந்த இடத்துல எந்த இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாய்க்கு மட்டும் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. வரும் சரி ஒரு ஏற்கனவே பார்த்துருக்கேன் தானே, நீ ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கேன் தானே, நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்கோம் தானே அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து யாயை சின்ன வயசில் காப்பாற்றிருப்பா இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட் ஞாபகம் வந்திருக்கும், வேற எதுவும் ஞாபகம் வந்திருக்காது. ஸோ அதை ஞாபகப்படுத்திட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கான். இன்னொரு பக்கம் மாயிரோ நம்ம ஹீரோ எங்கே போனாலும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷிராய் வில்லத்தனமா அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியும், நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஷிராய் சொல்கிறோம். ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் சரிப்பா நீங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, அது மட்டும் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யாய் நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 3 பேரும் பிளட் ரிலேட்டடே கிடையாது, அது வரைக்குமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். நான் இருந்த வேர்ல்டில் இந்த மாதிரி 3 பேரும் ஒட்டுக்காக தான் இருந்தோம், இந்த மாதிரி சமைக்கிறதுலாம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு 1/2 மணி நேரமும் ஒரு தோலை உரிச்சிருக்க ஒரு காய் தோலை. இன்னொரு பக்கம் நம்ம அசை துணி மடிக்கிற பேரில் வேறு நம்ம வித்த காமிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம யாயிரும் வழக்கம் அவ்வளோ குப்பையாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணி விடுறோம். ஸோ இவங்க 3 பேருக்கும் புரியுது உண்மையிலே வேற ஒரு உலகத்தில் நம்ம கூட ஒன்றா தான் வாழ்ந்துருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது உங்கள் இடத்துக்கான இடம் கிடையாது, நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிருங்க, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்கள் வேர்ல்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் பேசாமல் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம 3 சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னோட அடி மனசில் தான் அவங்க 3 பேர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருமே ஷாக்காக இருந்தது, லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு பாட்டம் ஆஃப் தாட்லன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிராயி பார்த்தீங்கன்னா மழையில் நினைச்சிட்டு இருப்பா வெளியில். ஷிராயி என்னப்பா இங்கே பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கேட்டால் அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சரி என் பாய் ஃப்ரெண்ட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் சாரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிச்சிடறாங்க.